கட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். நள்ளிரவை நெருங்குகிற நேரம், ஏறத்தாழ 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் உணர்ச்சி குறையாமல் அதே வீரியத்தோடு கட்டுப்பாடு காத்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இதே போன்றதொரு விழாவை சிதம்பரத்திலும் விரைவில் நடத்த இருக்கிறோம் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடங்க மறு என்கிறான், அத்து மீறு என்கிறான், திமிரி எழு என்கிறான், திருப்பி அடி என்கிறான், சாதி சண்டையை மூட்டுகிறான். இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள். இவங்க போய் கொடுத்த ஃபைல் கொடுத்ததால எனக்கு தெரியாது. என்ன மேல போய் உட்கார வச்சு எடுத்து காட்டுறாரு மூப்பனார். எடுத்து காட்டிலாம் வருது. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பேன். உங்களை மாதிரி ஒரு தலைவர் தேவைப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில். அவர் சொன்ன வார்த்தை. நானும் அவர் மட்டும்தான் உட்கார்ந்துருந்தோம், என் கூட யாரும் இல்லை. அவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும். 2001 இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவோடு நான் கூட்டணி அமைக்க திட்டமிட்டு இருக்கிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னோடு வாருங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு எனக்கு பதவியின் மீது ஆசை இருந்திருந்தால் மூப்பனார் சொன்னதை கேட்டு தலையசைத்துக் கொண்டு அந்த அணியிலே போய் நான் இணைந்திருப்பேன். நடிகர்கள் கட்சி தொடங்குகிற போதெல்லாம் ஊடகங்களில் ஒரு செய்தியை எழுதுவார்கள். விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு, ஊடகங்களில் விவாதித்தவர்கள் உண்டு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மையோடு அதே வீரியத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நீடித்து நிற்கிறது என்பதுதான் வரலாறு. அப்போதே நான் சொன்னேன், யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது. அதற்கு காரணம், இந்த இயக்கத்தின் களம் முற்றிலும் புதிது, இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு என்பது முற்றிலும் புதிது. அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனுக்கும் இயக்க தோழர்களுக்கும் இடையிலான இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறது. எனவே சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது, மடைமாற்றிவிட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன். அது உண்மை என்பதை காலம் உணர்த்தி இருக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகரித்திருக்கிறது. இப்போதும் அதை சொல்கிறார்கள். நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார், இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள். ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் அப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களை வடிகட்டி வெளியேற்றுவதுதான் கட்சிக்கு சிறப்பு. புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு கோட்பாட்டை வழங்கிய மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு பயணிப்பவர்கள் தான் உண்மையான சிறுத்தைகளாக இருக்க முடியும். அவர்கள்தான் எனக்கு தேவை, அவர்கள்தான் எப்போதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள். அவர்களை எந்த கொம்பனாலும் ஈர்க்க முடியாது, திசை மாற்ற முடியாது, மடை மாற்ற முடியாது. இங்கே தலைவர்கள் சொன்னதை போல தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 ஆண்டு காலம் கடந்த நிலையிலும் ஒரு பட்டாளத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே எழுச்சி, அதே உணர்ச்சி, அதே வீரியம், அதே வேட்கை விடுதலை சிறுத்தைகளிடம் இன்றைக்கும் மேலிடுகிறது. அதிலே எந்த தொய்வும் இல்லை. இடையில கூட எவ்வளவு பேர் முயற்சித்து பார்த்தார்கள். வேறு யாராவது இருந்திருந்தால், வேறு கட்சியாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் சூழலே தலைகீழாக மாறி இருக்கும். திருமாவளவன் இருக்கிற இடத்திலே வேறு யாராவது இருந்திருந்தால், அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலுடைய நிலையே தலைகீழாக மாறி இருக்கும். ஆனால் நாம் அந்த பேரம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம், அந்த நன்மதிப்பு தான் முக்கியம். தற்காலிகமான எண்ணிக்கை பெருக்கமோ தற்காலிகமான வெற்றியோ எங்களுக்கு முதன்மையானதல்ல. 6 தொகுதிகளை தந்த போதும் அப்படித்தான் நான் முடிவெடுத்தேன். எவ்வளவு பேர் சொன்னார்கள், எனக்கு அது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு
பெரியார் அரசியலை பாதுகாப்பதற்கு, அம்பேத்கர் கனவை நனவாக்குவதற்கு வகுப்புவாத சக்திகள் தலை நிமிராமல் இருக்க வேண்டும், வளராமல் இருக்க வேண்டும், வலுப்பெறாமல் இருக்க வேண்டும். சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் கொட்டமடிக்காமல் தடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இன்றைக்கும் அதுதான் முக்கியம். இப்போதும் நான் அந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் முடிவெடுக்கிறேன். என்னை பார்த்து இவர் விவரம் இல்லாமல் இருக்கிறார், பேரம் பேச தெரியாமல் இருக்கிறார், இவர் அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை, இவர் ஏதோ ஒப்புக்கு அரசியல் செய்கிறார் என்று யாரும் விமர்சித்து விட்டு போகட்டும். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று நாம் வெள்ளி விழா மாநாட்டின் போது சொன்னோம். அது நம்முடைய கனவு. மோப்பனார் அவர்களோடு கைகோர்த்த போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னோம். அது நம்முடைய இலக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று 2015 கருத்தரங்கை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவையெல்லாம் நம்முடைய புரிதல்களுக்கான அடையாளங்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம், வலியுறுத்துவோம், கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்போம். கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை. அப்படி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சில அற்பர்கள் நம்மை விமர்சிப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திருமாவளவனால் ஒரு கூட்டணி உடைந்தது என்ற ஒரு அவப்பெயர் அரசியல் களத்தில் எப்போதும் நேரக்கூடாது. இந்த கூட்டணி என்பது திமுகவே உருவாக்கிய கூட்டணி என்பதை விட விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் காங்கிரசும் எல்லோரும் சேர்ந்து 23 கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு, முத்தரசனுக்கும் பங்கு உண்டு, கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பங்கு உண்டு, ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. கூட்டணியை நாம் சேர்த்து உருவாக்கி இருக்கிறோம். நாம் உருவாக்கி இருக்கிற கூட்டணி, நாமே உருவாக்கி இருக்கிற கூட்டணியை நாம் பலவீனப்படுவதற்கு இடம் தரலாமா? அதற்கு உடன்பட நாம் வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா? இதுதான் என்னுடைய அணுகுமுறை. இங்க இடங்களுக்கு சரியா கிடைக்கலன்னா எங்க இடம் கிடைக்குதோ அங்க போவோங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் அல்ல. அப்படி ஒரு அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம். அதை விட முக்கியம், இன்றைக்கு இடதுசாரிகளோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம். ஏன்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். வெறும் தொகுதிகளுக்காகவா, பதவிகளுக்காகவா? இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் வலுப்பெற்றால் இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியாக இருந்து இன்றைக்கு ஆளும் சக்தியாக இருக்கிற சூழலிலும் கூட சாதியவாதத்தை நம்மால் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை. எப்படியோ போகட்டும் என்று திமுக நினைப்பதாக நாம் கருதவில்லை. பாதிக்கப்படுகிறவர்கள் தலித்துகள் தானே என்று அலட்சியப்படுத்துவதாக நான் கருதவில்லை. நம்மோடு சேர்ந்து அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கிற உணர்வும் பிடிப்பும் அவர்களுக்கு இருப்பதாக உணர முடிகிறது, நம்புகிறோம். அப்படி இருந்தும் இன்னும் சாதிய வன்கொடுமைகள் மேல் பாதி கோவிலிலே நுழைய முடியாத நிலை. இன்னும் சாதிய வன்கொடுமைகள். தேவேந்திர ராஜ் என்கிற மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே கிடக்கிறான். சிவகங்கையிலே ஒருவன் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறான். சிலைமானிலே தூங்கிக் கொண்டிருந்தவனை தூக்கிக் கொண்டு போய் அடித்து படுகொலை செய்கிறார்கள். சேலத்திலே மோரூர் பக்கத்திலே ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவனை எங்கள் தெருவழியை ஏன் செருப்பு போட்டுக் கொண்டு போனா என்று அடித்து அவனை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அவரிடம் நான் பேசும்போது அந்த மழலை பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன், 10 வயது நிறைந்த சிறுவன். இவையெல்லாம் இன்னும் இங்கே நடக்கிறது. எப்படிப்பட்ட சூழலில்? உண்மையிலேயே திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது, அத்துடன் அந்த கட்சியோடு இடதுசாரிகள் இருக்கிற போது, அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போது, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே திசைவெளியில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிற சூழலிலும் கூட சாதி வெறி இந்த அளவுக்கு தாண்டவமாடுகிறது என்றால், பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யார் இங்கே கொட்டமடிப்பார்கள்? யார் இங்கே கோலோச்சுவார்கள்? பட்டியல் சமூகத்தின் நிலை என்னவாக இருக்கும்? பழங்குடி மக்களின் நிலை என்னவாக இருக்கும்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை கொள்கை அளவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அதை கொண்டு வர முடியவில்லை. திமுக ஆட்சியில் இருக்கிற போது இதுதான் நிலை. பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிறது
அதை கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டவர் சோனியா காந்தி அம்மையார். காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கிறது, நாம் எல்லோரும் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம். ஆனால் அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நம்மோடு கருத்தில் ஒன்றி நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கக்கூடியவர்களும் நம்மோடு இருக்கிற நிலையிலும் கூட சாதியவாதம் இங்கே இன்னும் கோலோச்சுகிறது. ஆனால் சாதியவாதத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலையாகும்? சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுகளை களைவதற்கு எந்த திட்டமும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிற கும்பலும் சாதியவாத கும்பலும் அதிகார வலிமை பெற்றால் இங்கே என்ன நிலையாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இல்ல, இந்த ஆட்சியில் தானே இது நடக்கிறது, அதனால கூட்டணி விட்டு வெளியே வாங்க. உங்களால கொடியேற்ற முடியவில்லையே, அதனால கூட்டணி விட்டு வெளியே வாங்க. மேல் பாதி கோயிலில் நுழைய முடியவில்லையே, அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள். தேர்தல் தொடர்பாக எடுக்கிற முடிவு என்பது வேறு, இது போன்ற முரண்பாடுகளின் அடிப்படையில் நமக்கு இடையிலே இருக்கிற உரசல்கள் என்பது வேறு. இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. யார் ஆட்சியில் இருந்தாலும், திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியாது. 24 மணி நேரத்தில் உத்தரவு போட்டு தடுத்துவிட முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கிற இந்த சாதிய பாகுபாடுகளை கலைந்தெறிவதற்கு இன்னும் பல தலைமுறைகள் தேவைப்படலாம். இது தவறு, இது குற்றம், இப்படி செய்யக்கூடாது என்கிற புரிதல் உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான், அவனை கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது. வெட்கப்பட வேண்டாமா? எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக் கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல் வளையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல் அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா? அவனை கொண்டாடலாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம். இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும்? பாஜகவின் நண்பர்கள் யார்? RSS நண்பர்கள் யார்? RSSக்கும் பாஜகவுக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? அதற்காக இன்றைக்காவது அவர்கள் போராடி இருக்கிறார்களா? கருத்து சொல்லி இருக்கிறார்களா? திருமாவளவன் திமுகவிலே 2க்கும் 3க்கும் போய் நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன், நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா? எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்று இருக்கிறோம். என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற நிலையில் களத்திலே நின்று இருக்கிறோம். ஒரு இடத்தில் கொடியேற்றி விட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால். அது ஒரு யுத்த களத்தை போல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதுவரையில் 5 முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வியடைந்து திரும்பி இருக்கின்றன. எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள்? என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா? வேறு ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா? தனிப்பட்ட முறையிலே யாருடைய பிரச்சனையாவது தலையிட்டேன் என்கிற குற்றச்சாட்டா? யாரையாவது மிரட்டி இருக்கிறேனா? பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா? என் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும்? என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு திரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது? இரவெல்லாம் பயணம், பகலெல்லாம் நிகழ்ச்சிகள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே நின்று போராடி இருக்கிறோம். இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா? சொல்லுவார்களா? திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள். இது அற்பர்களின் விமர்சனம். அதற்கு இயக்கத்தோழர்கள் ஒருபோதும் இசைந்து விடக்கூடாது. எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல. நாளைய தமிழகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு, எந்த சக்திகள் இங்கே வலுப்பெற்று விடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு, எத்தனை இடங்கள் எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஒரு உண்மையான டிபிக்கல் பொலிட்டீஷியனா இருந்தா 2 பக்கமும் பேசிட்டு இருப்பான். நாங்க இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் உறுதியா சொல்ல மாட்டான். நான் சொல்றேன், விவரம் தெரியாமல் இல்லை, தெரிந்தே சொல்லுகிறேன். பேர வலிமையை பேச வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொள்கை சார்ந்து வழிநடத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வின் அடிப்படையிலே நான் பேசுகிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்வு எனக்கு இருக்கிறது. அதனால் ஐ டோன்ட் கேர் அபவுட் தி நம்பர்ஸ். எண்ணிக்கைகளை பற்றி நான் கவலைப்படவில்லை. அவங்க என்ன ஏமாத்தினதா கூட நினைச்சுக்கிட்டோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நான் ஏமாந்ததாவே நடிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை ஏமாற்றியதால் உங்களுக்கு மகிழ்ச்சி, அப்படி நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்றால் நானும் மகிழ்கிறேன். இதுதான் என்னுடைய அணுகுமுறை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த இயக்கத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரும். இந்த இயக்கம் தமிழ்நாட்டை ஆளட்டும் என்று மக்கள் சொல்லுகிற காலம் கனியும். ஆகவே அதை நோக்கி நாம் வீறு நடை போடுவோம். அதுவே நாம் தக்க வைத்துக் கொள்ளுகிற உண்மையான வெற்றியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அவனை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் ஊரை ஏமாற்றும் கண்ணீரில் மாற்றும்.